டிஜிட்டல் ட்வின் நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது நம்மளோட ரியல் லைஃப்பில் எவ்வளோ தூரம் இம்பேக்ட் இருக்கும். இப்போ எப்படி நம்ம இன்சூரன்ஸ் கோவி விற்கிறாங்க, கரெக்ட், அந்த மாதிரி டிஜிட்டல் ட்வின் நம்மகிட்ட கோவி விற்றுருவாங்க. இண்டஸ்ட்ரி 4.0ல ஒரு மேஜர் பிளேயர் வந்து டிஜிட்டல் ட்வின். ஸோ இது வந்து பயங்கரமாக ஆக்சிலரேட் ஆகும்னு சொல்கிறீங்க. டிஜிட்டல் ட்வின் இஸ் கோயிங் டு பி த எவால்விங் ஆக்டர். ஓகே. ஸோ ஏஐயோட அந்த மேரேஜ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஹியூஜ் ஹிட் இன் அவர் சொசைட்டி. வீட்டில் இருந்துகிட்டே நான் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும் போலியே. கரெக்ட். ஓகே ஓகே. ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்க மாதிரி. எக்ஸாக்ட். பயங்கரமாக இருக்குது. டு பி ஆனஸ்ட் வித் யூ, digital twin saves lot of life. It saves lot of life in terms of safety issues. அதுகிட்ட ஒரு டாஸ்க்கை கொடுத்து மேபி வந்து எனக்கு என்னோட பெட்டர் வெர்ஷனை பண்ணு அப்படின்னா அது 4 வருஷம் பண்ண முடியாது கூட அது பண்ணும் போல. எக்ஸாக்ட்லி. கம்பெனிஸ் லெவலில் வந்து they are investing crores and crores for this. டிஜிட்டல் ட்வின் என்னடா மூவிஸில் வர டபுள் ஆக்ஷன் வேர்ட் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இண்டஸ்ட்ரீஸில் ஒன் ஆஃப் த ஹாட் செல்லிங் கப் கேக் மாதிரி இந்த டெக்னாலஜி ரொம்பவே போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு லேமேன் கிட்ட போய் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சிமுலேஷன் இல்லை டேஷ்போர்ட் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு இன்ஜினியர்கிட்டையோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் கிட்டேயோ கேட்டிங்கன்னா இவங்க வந்து இதோட டீப்பர் இன்சைட்ஸ் பற்றி சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறதுக்கு தான் நம்ம கூட இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் ட்வின் எக்ஸ்பர்ட் வந்திருக்காரு. ஸோ மீட் மிஸ்டர் ராகுல். ஹாய். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் பாட்காஸ்ட் ஈவெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ட்வின் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ட்வின் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம கொஞ்சம் காயின் பண்ணலாம். நார்மலாக வந்து ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ட்வின்ஸ்னால் 2 பேர் ஐடென்டிக்கலாக இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்வின்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நமக்கு புதுசு கிடையாது. அப்போ டிஜிட்டல் ட்வின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எதுக்கு வந்து இந்த ட்வின்னை அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுவோம்? ஒரு விஷயம் ரியலாக இருக்குது, அதை வந்து இன்னொரு வேர்ச்சுவலாக ஒரு விஷயத்தை வந்து அதே மாதிரி உருவாக்கணும் அப்படின்னும் போது நம்ம அந்த டிஜிட்டல் ட்வின் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். எதுக்கு நம்ம 2 விஷயம் உருவாக்கணும்? இப்போ நீங்கள் சொன்னீங்களா மூவி மாதிரி டபுள் ஆக்ஷன் தான். ஸோ எதுக்கு வந்து அதை 2ஆக க்ரியேட் பண்ணணும்? ஏன் ஒன்றா இருக்கக்கூடாதா அப்படின்னா, ஒன்றா இருக்கிறதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதில் எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒன்று வந்து நம்ம அதில் ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா டைரெக்டாக போய் நம்ம அந்த எக்ஸிஸ்டிங் விஷயத்தில் நம்ம கை வைக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ப்ரொடக்ஷன் லெவலில் பாதிக்கும். ஸோ பொதுவாக இந்த டிஜிட்டல் ட்வின் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி 4.0. இன்றைக்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முக்காவாசி விஷயங்கள் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி 4.0 மூலியமாக நமக்கு கையில் கிடைக்குது. இல்லைனா இவ்வளோ மேசிவ் ஆப்ரேஷன்ஸ் இல்லை இவ்வளோ மேசிவ் ப்ரொடக்ஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ டிஜிட்டல் ட்வினுடைய மெயின் பிளாட்டே வந்து இந்த மாதிரியான ஒரு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸை டிஜிட்டலாக க்ளோன் பண்ணுற மாதிரி. ஓகே. ஸோ தே கேன் டூ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஆல் சார்ட்ஸ் ஆஃப் மேனிப்புலேஷன்ஸ். ஸோ virtually they can simulate 2 to 3 companies. Okay. So out of that they can pick one particular version so that the company will move in that direction. So it's a very huge opportunity. ஸோ இருக்கிற எக்ஸிஸ்டிங் கம்பெனியை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி ஒரு டிஜிட்டல் கம்பெனியாக வைக்கிறதா நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்களா? Exactly. ஓகே. So it's an asset cloning. So Okay. whatever the asset they have, they will clone exactly a replica of in the digital. ஓகே. So it's not a simulation. So first I will explain, it is not at all about a simulation. ஓகே. It's basically about a company or an organization from the root level to the bottom, like a robot arm picking one information and putting into some other place. So from entire perspective, digital twin will have a data of complete visualization. So it is not just about like cloning some simulations and doing some. So it is like a living project, a living entity which evolve with the organization. ஓகே. ஸோ இது வந்து டிஜிட்டல் ட்வின்ற டெக்னாலஜி இப்போது கம்பெனிஸ்க்கு எந்த அளவுக்கு இது தேவை? ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து என்ன மாதிரி அவங்களுக்கு அட்வான்டேஜ், ஸோ அது தாண்டி ஆப்ரேஷன் வைஸ் அவங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எக்ஸாக்ட்லி, வண்டர்ஃபுல் கொஷின். ஸோ இப்போது இமேஜின் பண்ணுவோம், நம்ம இது ஒரு சினாரியோவாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் தினேஷ் இருக்காங்க. ஓகே.
இப்போ நீங்க வந்து ஒரு 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 ட்ரெய்னிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்ல வந்து உங்களுடைய ஃபிசிக்கல வந்து நீங்க அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. யூ வாண்ட் டூ பி எ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யூ. அப்போ உங்களோட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல உங்களால வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண உங்களுக்கு டைம் கிடையாது. ம்ஹ்ம். மார்னிங் எழுந்தா கரெக்ட்டா இருக்குமா? இல்ல ஈவினிங் பண்ணா பெட்டரா இருக்குமா? இல்ல என்ன மாதிரியான டயட்ஸ நான் ஃபாலோ பண்ணா பெட்டரா இருக்கும்? ஸோ இது எல்லாமே வந்து அட் எ லெவல்ல டைரக்ட்டா உங்களால அத அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே. அப்போ வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் புட் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் இன்டு அ டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் யூ. ம்ஹ்ம். ஸோ அதுகிட்ட ஒரு டாஸ்க்க குடுத்து, மேபி ஓகே. வந்து எனக்கு என்னோட பெட்டர் வெர்ஷன பண்ணு அப்படின்னா, ஓகே. அது 4 நான் வெர்ஷன் பண்ண ரெடி பண்ணும். முடியாதது கூட அது பண்ணும் போலல்ல? எக்ஸாக்ட்லி. ஓகே. அது இட் இட் கம்ஸ் வித் யுவர் ஸ்பெகுலேஷன்ஸ். ஓகே. எக்ஸாக்ட்லி. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து கேப்பபிலிட்டீஸ் அண்ட் கேப்பபிலிட்டி. எபிலிட்டீஸ மேட்ச் இட்ஸ் பண்ற நாட் மாரி லைக் இருக்கும். சூப்பர்மேன். ஓகே, ஓகே. ஓகே. உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல ஓ! ஓகே. உங்களுடைய லைஃப்ல நீங்க என்னென்னலாம் பண்ணீங்களோ அத வச்சு, உங்களால இன்னும் இத விட பெட்டரா பண்ண முடியும். ம். சில ஃபினான்ஷியல் அட்வைஸ் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஒர்க் ஆகட்டும். ஸோ ஓகே. எல்லாத்தையுமே நீங்க அதுல அப்ளை பண்ணி, ஓகே. வென் தட் வெர்ஷன் பிகம்ஸ் லைக் பாசிபிள். ஓகே. ஓகே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்க்கு இப்போ டெய்லி ஜிம் போறேன். இன்னைக்கு டே 1 ஆரம்பிக்கிறேன். ஒரு 90 டேஸ் கழிச்சோ, இல்ல வந்து ஒரு 180 டேஸ் எக்ஸாக்ட்லி. கழிச்சோ, எப்படி என்னோட பிசிக் இருக்கும் எக்ஸாக்ட்லி. அப்படின்றத வந்து சிமுலேட் பண்ணி பார்க்க எக்ஸாக்ட்லி. முடியும். இன் கரெக்ட்டா? யுவர் மாடல். ஓகே. நாட் இன் சம்மோன் எல்ஸ் மாடல். பிகாஸ் இப்போ ஏன் இன்னைக்கு டயட் பிளான்லாம் பயங்கர காஸ்ட்லியா இருக்குன்னா, பீப்பிள் ஆர் ஹையர்டு டு கிவ் யூ ஸ்பெசிஃபைடு இன்ஃபர்மேஷன்ஸ். லைக் உங்க ஓகே. பாடிக்கு எது சூட் ஆகும், ஓகே. எது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன்ன்றது வந்து இன்னைக்கு வைட்டல். கரெக்ட். அப்போ ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு லிவிங் என்டிட்டி, க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்ன்றது தான் நம்ம திங்க் பண்ணணும். வா வா. ஸோ டிஜிட்டல் ட்வின்ன்றது இட்ஸ் நாட் லைக் சிமுலேஷன். ஓகே. ஸோ கம்பெனிஸ் லெவல்ல வந்து தே ஆர் இன்வெஸ்டிங் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஃபார் திஸ் இன் ஓகே. ஆர்டர் டு மேக் த கம்பெனி அலைவ். நீங்க சொல்லும்போதே ரொம்ப மேசிவா இருக்கு ஆக்சுவலா. Exactly. ஸோ இந்த டெக்னாலஜியை இப்போ அடாப்ட் பண்ணி ஏதாவது கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்றாங்களா? எந்த ஸோ கம்பெனி இல்ல ஓ! அப்படி அப்படின்னு தான் நான் அப்படி சொல்றேன். போயிட்டீங்க நீங்க. ஆமா, எல்லா ஓகே. கம்பெனி இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஐபேட்ஸ் ஆகட்டும், ஓகே. கார்ஸ் ஆகட்டும், ஓகே. எவ்ரிதிங் விச் ஹாஸ் a massive digital twin understanding. ஓகே. ஸோ அது இல்லாம they can't see the ஏதாவது ஒரு competitors. எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி யூஸ் பண்றது? Tesla, ஓகே. டெஸ்லா. SpaceX, ஓகே. அப்புறம் கூகுள், மைக்ரோசாஃப்ட், whatever things we use from the cars, bike, Bajaj, ஓகே. everyone will be having their own digital twin ஓகே. understanding. ஓகே. ஓகே. ஸோ இது வந்து ஃபேக்ட்ரீஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து இதோட ஸ்கேலபிலிட்டி எப்படி? நீங்க இப்போ நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா, இதோட லிமிட்டே இல்லாத மாரி இருக்கு. ம். ஸோ இதுல லிமிட்டேஷன்ஸ் இருக்கா? ஸோ இதோட மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் எப்படி? ஓகே. அதே மாரி இது சின்ன கம்பெனிஸ்க்கு யூஸ் ஆகுமா? ம். ஸோ சின்ன பிளேயர்ஸ்க்கு யூஸ் ஆகுமா? அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா? டெஃபினெட்லி. See, இப்போ இட்ஸ் ஆல் அபவுட் பட்ஜெட்டிங். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கேமரா இருக்கு. ஸோ இட் ஹாஸ் லைக் 200 மெகா பிக்சல்ஸ். பட் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர், ஸோ ஓகே. ஹீ வில் ஹேவ் மோர் ரெசல்யூஷன். ஸோ இந்த ரெசல்யூஷன்றதை எப்படி நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, how much data you can pick from the ஓகே. current organization or current factory. இப்போ எனக்கு வந்து ஒரு ஹை லெவல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தா போறோம் அப்படின்னா, ம். that comes with a lower cost with lower budgeting thing. ஓகே. I want to have a meticulous understanding of how even air flow எப்படி போகுது. ம். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் கூட எனக்கு வந்து ஐ வாண்ட் டு see it in a digital. இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் பிளாட். ஓகே. ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ் தே இன்வெஸ்ட் வேர் தே வாண்ட் டு எக்ஸல். ஓகே. இப்போ பஜாஜ் எடுத்துக்கிட்டா மற்ற ஏரியாலாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் அந்த இன்ஜின் பார்ட்ல மட்டும் தே வில் ஃபோக்கஸ் மோர் டிஜிட்டல் ட்வின். கரெக்ட். கரெக்ட். ஸோ பிகாஸ் தட் இஸ் their heart. So Okay. digital twin will make sure the component work exactly ஓகே. with all the simulations whatever Okay. they are running towards it. So ஓ! அப்போ வந்து நம்ம இன்ஜினோட லைஃப் ஸ்பேனா இருக்கட்டும், அதே மாரி வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு கிளட்ச்சு. ஸோ இதெல்லாம் நம்மளால வந்து முன்னாடியே வந்து வி கெட் த டேட்டாஸ். ஸோ ஒரு Correct. அலர்ட் கிடைக்கும். Correct. ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இட் இஸ் ஆப்டிமைஸ்ட் வித் டிஜிட்டல் ட்வின். ஸோ அதை வந்து நம்ம கம்போஸ் பண்ணியிருக்கோம்னா, வி கேன் ஏபிள் டு கெட் த அலர்ட். கரெக்ட்டா? correct. ஓகே. ஓகே. It's almost like ஒரு small tweak. அந்த tweak will make a huge difference in the engine performance. ஓகே. அது நமக்கு தெரியாது. கரெக்ட். Unless you made a digital twin out of it, you can't find where the issue is. ஓகே. இப்போ ஒரு 1 lakh kilometers ஓடினதுக்கு அப்புறம் ஒரு இன்ஜின் இந்த பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து டீக்ரேட் ஆகுதுன்னு சொன்னால், how we are measuring that. ஓகே. ஸோ அப்போ டிஜிட்டல் ட்வின் வந்து மேனுஃபேக்சரிங்லேருந்தே தே வில் ஸ்டார்ட் டு ஒர்க் வித் இட். ஓகே. ஸோ அப்போ அதில் வந்து அவங்க கான்ஸ்டண்ட்டாக வந்து வியர் அண்ட் டியர்ஸு ப்ளஸ் இதுக்கான டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி தே வில் ஹாவ் அ ஹியூஜ் டேட்டா லேக்.
So then we will answer that when we come to technical area, how it is really achieved and all those things. But ஓகே. to be honest with you, digital twin saves lot of life. ஓ! It saves ஓகே. lot of life in ஓகே. terms of safety issues. It's like if you go with the air முன்னாடியே சிமுலேட் பண்ணி பார்த்துறதுனால வந்து exactly. ஓகே. Imagine you இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அது exactly. எல்லாமே வந்து இப்போ crash test ஓகே. பண்றோம் இல்லையா? கரெக்ட். இப்போ கிராஷ் டெஸ்ட் பண்ற இந்த ப்ராசஸை டிஜிட்டல் ட்வின்ல தே ஆல்மோஸ்ட் ஒரு சில விஷயங்கள் வந்து முன்னாடியே அவங்க வந்து பண்ணிடுவாங்க. ஓ! பண்ணிட்டு ஓகே. ஓகே இது எக்ஸாக்ட்லி வந்து இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ற எல்லா டெக்னாலஜிஸுமே வந்து லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நம்ம கைக்கே வருது. ஓ! ஓகே. அவ்வளோ ரெக்ரெஷன் போகும், அவ்வளோ தாட் ப்ராசஸ் அது பின்னாடி ஓடும். ஓகே. அதுக்கு டிஜிட்டல் ட்வின்னோடைய சப்போர்ட் இல்லாமல் இட்ஸ் லிட்டரலி லைக் அ பிளைண்ட் மேன் வாக்கிங் இன் அ ஸ்ட்ரீட். ஓகே. ஓகே. ஆர்கனைசேஷன் cannot know what is happening inside there. புரியுது. ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப மேசிவாக இருக்குது. ஸோ இதுக்கான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் Okay. என்னெல்லாம் தேவைப்படும்? Okay. இப்போ வந்து ஒருத்தன் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறான்னா என்ன மாதிரி அவனை அப்கிரேட் Okay. பண்ணிக்கணும்? Okay. அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? ஸோ இதில் செவரல் ஏரியாஸ் இருக்கு வேறு. இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் லைக் ஐஓடி இன்ஜினியர், யூ ஓகே. கேன் பி அன் ஐஓடி இன்ஜினியர். Then you can be a visualizer. If you are an excellent creative artist, you can be a visualizer. ஓகே. Or you can do engineering works. So I can improvise the pipeline flow. I can understand how the data flows between the IoT with the data lake. So Okay. there are several areas where people can make an opportunity here. ஓ! ஓகே. So as an architect, as a software architect, I see like I am in a position to orchestrate the entire flow, like from the root level to the node level, how the IoT is communicating with the data hubs, and then how the data hub is actually collecting those data, ஓகே. and then how it is transformed using. So now recently, for like 1 year back, we started to use AI systems in our equipment. So ஓகே. இல்லாத இடமே இல்லை இப்போ. AI is really boon to us. நம்ம ஓகே. வந்து அதை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஏஐ பற்றியும் நம்ம ஒரு கண்டிப்பா டெஃபினெட்லி. பேசுவோம். ஸோ அப்போ வந்து அது அது என்ன பண்ணுதுன்னா அவ்வளோ டேட்டாஸை வந்து இட் கிவ்ஸ் அ மேனிப்புலேட்டிங் ஏரியா. ஸோ அவ்வளோ டேட்டா நம்மளால் பார்க்கக்கூட முடியாது. இட்ஸ் லைக் டைம் சீரிஸ் டேட்டா பேஸ். ஸோ அதை நம்மளால் வந்து பார்க்கக்கூட முடியாது. பட் அதுலேருந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து நமக்கு ஒரு இன்சைட்ஃபுல்லாக நம்மளால் வந்து ஒரு சிஸ்டம் வந்து காட்ட முடியும் அப்படின்றது தான் இது. ஸோ ஓகே. நீங்கள் கேட்ட ஸோ மாதிரி ஸ்கில் செட் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்லி இட்ஸ் அ வைடு ஏரியா. இப்போ அன்ரியல் வந்ததுக்கப்புறம் நவ் people are started to think realism. So ஓகே. now it is a term for realism. So எவ்வளோ நானே ரியலாக அதை கேட்கணும்னு நினச்சேன். விசுவலைசேஷன் நீங்கள் சொல்லும்போது இப்போ ரியல் டைம் விசுவலைசேஷன் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு, யூனிட்டி, அன்ரியல் மாதிரி. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் யூஸ் ஆகும்? எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட டிஜிட்டல் ட்வின்னு ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் கட் அவுட்டில் உங்களுக்கு எங்கே தலைவலிக்குதுன்றது ஒரு ரெட் கலர் மார்க் மட்டும் போட்டு காமிக்கிறோம். ஸோ அது வந்து முன்னாடி இருந்த வெர்ஷன், இண்டஸ்ட்ரி 2.0 இருந்த வெர்ஷன். நான் உங்களை மாதிரியே ஒரு க்ளோனை ஐ கேன் சி எக்ஸாக்ட்லி ஹவ் யூ ரியாக்ட் டுவர்ட்ஸ் த ஹெட் ஏக். ஓகே. அப்படியே என்னால் வந்து ஒரு ரியலிசமாக பார்க்க முடியும், விச் கிவ்ஸ் மோர் இம்மர்சிவ்னஸ் வர யூ வில் கெட் என்கேஜ்ட் மோர் இன் டு த டிஜிட்டல் ப்ராசஸ். ஸோ ஹவு மச் டேட்டா யூ கேன் ரிட்ரீவ் ஃப்ரம் இட். இப்போ உங்களோட க்ளோனை நான் பார்க்குறேன், ஒரு ரியலிசமாக இருக்குது. அப்போது அதில் என்ன மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணலாம்? ஓகே. நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வீட்டில் இருந்துகிட்டே நான் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும் போலியே. கரெக்ட். ஓகே. ஓகே. ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்க மாதிரி எக்ஸாக்ட்லி பயங்கரமாக இருக்கு. ஸோ அதுதான் இப்போ அன்ரியல் வந்ததுக்கப்புறம் காயின் எப்படி மூவ் ஆயிடுச்சுனாக்கா வந்து பீப்புள் ஆர் நவ் கேர் மோர் அபவுட் ஹவு ரியலிஸ்டிக்லி ஐ கேன் கிரியேட் மை டிஜிட்டல் ட்வின். ஸோ இப்போ NVIDIA ஆம்னிவர்ஸ் வந்ததாகட்டும், ஈவன் IoT ட்வின் மேக்கர்லேயுமே 3D ஆன இது இருக்குது. கரெக்ட். பட் ரீசெண்ட்லி இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அன்ரியல் இன்ஜின் கம்பைன் பண்ணி இந்த பைப்லைனில் வந்து சேர்க்கும்போது இப்போ MR ஓட நம்ம சேரும்போது இட் கிவ்ஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. சைஃபை மாதிரி இல்லை, இப்போ வந்து நடைமுறையில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வி ஆர் லைக் எத்தனை பேர் அயன்மேன் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ ஜார்விஸ் மாதிரியான ஒரு சிஸ்டமை தான் இப்போ பார்க்காத யாருமே இருக்க மாட்டாங்க. பட் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறோம், அதில் ஒரு சிஸ்டம் எப்படி வந்து ஒரு அந்த டோனி ஸ்டார்க்ன்றவர் வந்து நரேட் பண்ணால் அந்த சிஸ்டம் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு ஒர்க். ஸோ அதுதான் வந்து அல்டிமேட் கோலாக வந்து நம்ம போயிட்டு இருக்கிறோம். லைக் தட் பெரிய ஃபியூச்சரை நோக்கி போயிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஃபியூச்சர் வில் பி வண்டர்ஃபுல். ஸோ நம்ம ஆனால் அது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து. ஸோ ஸோ டிஜிட்டல் ட்வின்னுக்கு ஒரு மேஜர் பார்ட் இருக்குது. கண்டிப்பாக டிஜிட்டல் ட்வின் இஸ் கோயிங் டு பி த எவால்விங் ஆக்டர். ஓகே. ஸோ ஏஐயோட அந்த மேரேஜ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி a ஹியூஜ் ஹிட் இன் அவர்
சொசைட்டி. ஓகே. ஸோ இப்போ சாரி டு இன்டரப்ட். ஸோ இப்போ வந்து இந்த டிஜிட்டல் ட்வின் பத்தி பேசும்போது, நீங்க விசுவலைசேஷன் பத்தி சொன்னீங்க, அன்ரில் பத்தி சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து இந்த விசுவலைசேஷன் வந்து ரொம்ப ரியல் டைம்ல இருக்கணும்னு சொன்னீங்க. ஸோ இப்போ இதோட அ எப்படி இருக்கும் குவாலிட்டி, 3D ரெண்டர்ஸ் அதே மாரி இது வந்து இப்போ ஒரு மூவிஸ்க்கு எடுத்தீங்கனாலே ரியல் டைம்னு நம்ம சொல்றோம். பட் இட் ஆல்சோ டேக் சம் மைனர் டைம்ஸ். என்னதான் ஜிபியூ இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு டைம் ஆகுதான். அப்ப ரியல் டைம் டேட்டான்னும்போது அதுக்கான கம்ப்யூட்டிங் பவர் எப்படி இருக்கணும்? அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ வென் இட் கம்ஸ் டு கம்ப்யூட்டிங் தெர் ஆர் செவரல் வேஸ். நம்ம வந்து அது ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டாம். ஆனால் எப்படி நான் பார்க்குறேன்னா, தெர் இஸ் சம்திங் கால் ஸ்ட்ரீமிங். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லோவாக ஹெட்செட்ஸில் வந்து இந்த ஸ்ட்ரீமிங் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம்னா, we will be connected to the cloud directly. So all the process will be happening in the cloud. ஓகே. What you are seeing is just an image of what is being rendered in the cloud. So it is not going to happen directly in your headsets. So future எப்படி போகும்னா, இப்போ வந்து நம்ம we have a AI glasses, கரெக்டா? ஸோ AI glasses ஓட எவல்யூஷனோட அடுத்த லெவல், we can see factories virtually. It shows the states directly. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரீடிங்ஸ் பார்க்கணுன்னாக்க இதை நம்ம மானிட்டரில் போய் பார்ப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னா, வென் ஐ கெட் இன் டு மை ஃபேக்ட்ரி ஐ கேன் சி ஆல் சார்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ லைக் அதான் நான் சொன்னேன், ஒரு லிட்ரலி வந்து ஒரு மிக்ஸ்டு ரியாலிட்டி கம்பைன்ட் வித் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகே. கிவ்ஸ் லைக் அ காட் லைக் பவர்ஸ். we will get more better products, more better economical products. ஸோ இப்போ ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 20 வருஷம் முன்னாடி கஷ்டமாக இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு ஈஸியாக கிடைக்குது இல்லையா? கரெக்ட். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கஷ்டமாக பிளிங்கிட்லாம் போட்டா உடனே வந்துடுது. எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி ஃபுட் டெலிவரின்றது ரொம்ப நம்ம நேரில் போய் வாங்கினா கூட நம்ம அவ்வளோ கரெக்டாக வாங்க முடியாது. கரெக்ட். அப்போது இந்த விஷயங்கள் இன்னும் எவால்வ் ஆக இன்னைக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இட் வில் பி மோர் ஈஸி ஃபார் அஸ். ஓகே. இன்னைக்கு வந்து மல்டி பில்லியனர்ஸ் எப்படி யோசிக்கிறாங்களோ லைக் தட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கேன் திங்க். அதுதான் இதோடைய அல்டிமேட் எய்ம். சொசைட்டி வில் பிகம் மோர் ப்ராமினன்ட், பெட்டர் பிளேஸ் டு லிவ். அப்போ இண்டஸ்ட்ரி 4.0ல ஒரு மேஜர் பிளேயர் வந்து டிஜிட்டல் ட்வின். ஸோ இது வந்து பயங்கரமாக ஆக்சிலரேட் ஆகும்னு சொல்கிறீங்க, கரெக்டா? ஸோ எவ்வளோ தூரத்துக்கு இதோட எக்ஸ்பான்ஷன்ஸ் இருக்கும் ஃப்யூச்சரில்? கரெக்ட். இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து யாராவது இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ கஷ்டம்? கரெக்ட். ரொம்ப கஷ்டம். பெரிய ஹியூஜ் அமௌண்ட் தேவை. ஸோ they don't know. அப்போது இது எல்லாத்தையுமே வந்து உங்களால் சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு பவர் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுத்தா மேபி எல்லாருக்குமே பொட்டென்ஷியல் இருக்கும். ஆனால் பயம் இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணால் ரிஸ்க் ஆகிடுமோ, நம்மளால் எவ்வளோ தூரம் இதில் சர்வை பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து டிஜிட்டல் ட்வின் ஹேவிங் எ சொல்யூஷன். ஸோ தட் இஸ் இண்டஸ்ட்ரி 5.0. உங்களுக்கு ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸையுமே நீங்கள் சிமுலேட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரம் த கிரவுண்டு, ஃப்ரம் த பேங்கிங் செக்டார்ஸ்லேருந்து. தென் யூ கேன் மூவ் ஆன் டு லைக் ஹவு மச் டீட்டெயில் யூ வாண்ட் டு டெவலப். அப்போது நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ட்வின்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி தென் யூ கேன் கோ இன் டு அ ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஸோ அது வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ்ன்னு சொல்லி அது ஒரு தனி சாப்டராகவே போகும். ஸோ பிஸ்னஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சர்வீஸாகவே அதை க்ரியேட் பண்ணுவாங்க, விச் ஐ எம் கரண்ட்லி லுக்கிங் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் தட். ஓகே, வெரி நைஸ். இப்போ ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கு அடுத்தடுத்த டெக்னாலஜியும் போயிட்டே இருக்குது. ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து இங்கே எவ்வளோ தூரம் மேஜராக ப்ளே பண்ணோம்? இப்போது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து மேபி ஏஐயை வந்து கொஞ்சம் உள்ள டீப்பாக போகிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். நார்மலாக நம்ம இப்போ எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எல்லாருமே நம்மக்கிட்ட இருக்கிற சில கொஷின்ஸை டேரெக்டாக கூகுளில் போகிறதுக்கு பதிலாக நவ் வி மூவ் டு ChatGPT அண்ட் Gemini. அப்போது என்னென்னா ஹவ் யூ வாண்ட் டு நோ த இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுல GenAI இஸ் பிளேயிங் எ மேஜர் பார்ட். ஸோ GenAI இஸ் கலெக்டிவ்லி கெட்ஸ் த டேட்டா. இப்போ நீ என் கம்பெனியில் ஏன் ப்ரொடக்டிவிட்டி இல்லை அப்படின்னா GenAI will answer exactly why it is not performing. Okay. It will exactly show you like we need to change the vendor. The vendor is not performing properly, or vendor is okay but we need to adopt the workforces. The workforce is not trained properly. So there comes the e-learning, digital e-learning process, and there are a lot of things. So GenAI will play like how you are retrieving the data from the digital twin. Okay. ஓகே. இப்போது ஒரு எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் கேட்குறேன் ஆஸ் எஜுகேட்டர். ஸோ வந்து டேலண்ட் கேப். ஸோ இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து ஸ்கில் கேப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு வர ஜென்ரேஷன்ஸ் இல்லை இப்போ கரண்ட்டாக சுவிட்ச் ஓவர் ஆகணுன்ற எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஸ்கில் செட் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெக்னாலஜிக்குள்ளே போகிறதுக்கு? எதெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும்?
ஓகே. ஸோ இட் இஸ் லைக் அ மூவி மேக்கிங் ஆஸ் யூ செட் ஃப்ரம் த இனிஷியல் ஃபேஸ். ஒரு மூவியில் யாருக்கு என்ன ரோல் இருக்குன்றத இட் வில் பி சாய்ஸ்டு பை த இண்டிவிஜுவல் பர்சன். யூ வாண்ட் டு பி அ டேரக்டர் ஆர் யூ வாண்ட் டு பி அன் ஆக்டர். எல்லாருமே சேர்ந்தாதான் இந்த டிஜிட்டல் ட்வின்ன்றது இட்ஸ் பாசிபிள். இட்ஸ் நாட் அ சிங்கிள் மேன்ஸ் டாஸ்க். கரெக்ட். either you have to be an orchestrator or you have to be an IoT manager or IoT designer. ஓகே. ஸோ ஐஓடி Yes. வந்து மேஜர் பார்ட். ஏன்னா எங்கிருந்து இன்ஃபர்மேஷன் வருதுன்றது ஐஓடி. ஓகே. ஐஓடி இட் செல்ஃப் இஸ் அ பிகெஸ்ட் ரிசர்ச். ஓகே. ஏன்னா இப்போ ஒரு ஒரு சிம்பிளான ஒரு அனாலஜி எடுப்போம். இப்போ நீங்கள் டெய்லி வந்து பெட்ரோல் போடுறீங்க இல்லையா? இந்த பெட்ரோல் டேங்க்ல இருக்கிற பெட்ரோலை நமக்கு டேஷ்போர்டில் காட்டுதில்ல? கரெக்ட். என்ன டெக்னாலஜி இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த அளவு காட்டுறதுக்கு? அதுக்குள்ள ஒரு சென்சார் இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து ரீட் பண்ணும். அதுக்குள்ள ஒரு பால் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சம்திங். கரெக்ட். இப்போ இங்கே தான் விஷயம். இப்போ இப்போ இந்த பால் மாதிரி இருந்துச்சுனாக்கா இப்போ பெட்ரோல் ஷேக் ஆகும்போது ஓகே. அது தேர் கம்ஸ் த ஸ்டடி. ஓகே. அப்போ என்ன மாதிரியான ஐஓடி டிவைஸ் இருந்தால் யுவர் டேட்டா வில் பி பர்ஃபெக்ட். ஓகே. இப்போ அதுக்குன்னு அது ஸ்டக் ஆகி நின்றக்கூடாது. ஸோ Correct, இஃப் இட் ஸ்டக் ஆகி நின்றுச்சுன்னா உங்களோட ரியல் டைம் மேனிப்புலேஷன்ஸில் யூ வில் ஹேவ் அ மேஜர் எரர். அப்போது ஒரு ஐஓடி டிவைஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுலேருந்து டேட்டா எடுக்கிறத பேஸ் பண்ணி தான் த டிஜிட்டல் ட்வின் வில் ஃபங்க்ஷன். Okay. ஐஓடி ஒரு டெக்னாலஜி நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி வேற என்னென்ன ஸ்கில் செட்ஸ் தெரிஞ்சுக்கணும்? இட்ஸ் ஆல் அபவுட் லைக் 3D. இப்போ ஐஓடி மேனேஜர் மாதிரி வந்து 3D விஷுவலைசர். ஓகே. ஸோ தே பிளே லைக் தே ஆர் லைக் ஆக்டர்ஸ். ஓகே. ஸோ ஈவன் மற்ற திங்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் ஒரு இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணாலுமே ஒரு கம்பெனியோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வென் தே வாண்ட் டு see their ப்ராடக்ட் தே வில் see in the visualizing factor. ஓகே. ஓகே. அப்போ அதை எந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் கொடுக்கறது அப்படின்ற பார்ட் வரும்போது we can rely on Unreal and Unity. Also they are customized engines. ஸோ Okay. Omniverse, NVIDIA Omniverse. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த விஷுவலைசிங்க்கு ரொம்ப கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு ஏரியா. ஓகே. அப்புறம் நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒரு ஐஓடி மேனேஜராக வந்து இப்போ நான் அந்த பொசிஷனில் தான் இருக்கிறேன். ஓகே. ஸோ ஐ ஆம் அன் ஐஓடி ட்வின் ஆர்கெஸ்ட்ரேட்டர். ஓ, ஸோ nice. நான் வந்து கம்ப்ளீட்டாக ஏடபிள்யூஎஸ்ல வந்து எப்படி வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறோம், எப்படி வந்து ஒரு கம்ப்ளீட் பைப்லைன்ஸ் எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் நம்ம வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறோம். அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு ஸோ இதில் மல்டிபிள் பிளேஸ் வந்து பண்ணலாம். அவங்க Okay. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது. பட் வென் இட் கம்ஸ் டு லேர்னிங் பேசிக் சர்வர் நாலேஜ் இஸ் ஹைலி எசென்ஷியல். ஸோ ஓகே. அண்ட் தென் பேசிக் ஒரு 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 சர்க்கியூட்ஸ்லேருந்து எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் பிக் ஆகுது. ஸோ எம்பெடட் Okay. சிஸ்டம்ஸ் நாலேஜ் இஸ் Okay. மஸ்ட். 3D விஷுவலைசேஷன் நாலேஜ் மஸ்ட். சொன்னீங்க. கரெக்ட். ஓகே. ஸோ இட் இஸ் அ கலெக்டிவ் லைக் அண்ட் தென் பேஷன். நைஸ். ஸோ வி வாண்ட் டு எக்ஸல் பிகாஸ் ஏஐ இது உள்ள பார்ட்டாக வருது. டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு இதில் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். இப்போ ஒரு 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 ஒன்றுமே இல்லாத டேட்டாவை தே வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் இட் இன் டு அ கைண்ட் ஆஃப் வேர் இட் வில் பி ஃபீடிங் இன் டு த சிஸ்டம். ஸோ ஓகே. அது ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் எவல்யூஷன். ஓகே. ஓகே. ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டிஜிட்டல் ட்வின் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது நம்மளோட ரியல் லைஃப்பில் எவ்வளோ தூரம் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே. எவ்ரிடே லைஃப்பில் எவ்ரிடே இப்போ நீங்கள் பிளிங்கிட் மாதிரி சொன்ன எக்ஸாம்பிள். கரெக்ட் கரெக்ட். ஸோ அந்த மாதிரி வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து Matrimony. டிஜிட்டல் ட்வின்ல. மேட்ரிமோனி. ஓகே. ஓகே. They will see the compatibility with you and your partner ஓ, ஓகே. instead of you spending your lifetime to check whether it work or not. So I think it will evolve into that level. So ஏன்னா wherever there is a risk, the digital twin will evolve. ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான aspects. ஆஸ்பெக்ட். So they will see the compatibility. Okay. ஜாதகம் பார்க்குற மாதிரி ஓகே. and also for medical purposes. ஓகே. Before doing any surgery they will definitely do it on your digital twin. டிஜிட்டல் ட்வின் எப்படி ஆகிடும்னா இப்போ எப்படி நம்ம இன்சூரன்ஸ் கூவி விற்கிறாங்க கரெக்ட். அந்த மாதிரி டிஜிட்டல் ட்வின் நம்ம கிட்ட கூவி விற்றுருவாங்க. சார் எடுத்துக்கோங்க சார், ஓகே. டிஜிட்டல் ட்வின் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு இது கிடைக்காது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக எவ்ரி ஒன் வில் பி பையிங் அவர் டிஜிட்டல் ட்வின். ஓகே. அதுக்கு ஒரு மார்க்கெட் வந்துடும். நான் சொல்கிறது அந்த அளவுக்கு போகும். ஓகே. வெல் செட். நீங்களும் உங்கள் கரியரை டிஜிட்டல் ட்வினில் ஸ்டார்ட் பண்ணணும், ஏர்லி அடாப்டராக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் எங்கள் அகாடமியில் டிஜிட்டல் ட்வின் பற்றி ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை பற்றி என்கொயர் பண்ணி சீக்கிரமாக என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் டிஜிட்டல் ட்வினில் உங்கள் கரியரை சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட்ஸ், டெக் ரிலேட்டட் அண்ட் இமர்சிவ் டெக் பற்றி கண்டென்ட்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட சூப்பரான கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.